திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு சரக்கு பெட்டிகள் 4 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வருகிறது. தீப்பற்றி எரியும் ரயில் பெட்டிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி அமைச்சர் சாமு நாசர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது திருவள்ளூர் செய்தியாளர் அருள் பிரேமதாசிடம் கேட்கலாம். வணக்கம் அருள் பிரேமதாஸ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. இன்று அதிகாலை 4 மணி அளவிலிருந்து சென்னை ஐஓசியிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு ஜோலார்பேட்டை நோக்கி 52 பெட்டிகளை கொண்ட கூட்ஸ் வாகனம் சென்று கொண்டிருந்தது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்ததும் ஒரு 600 மீட்டர் இடைவெளியில திடீரென அந்த டேங்கர்கள் வெடித்து செல்ல ஆரம்பித்தது. இதனால் ரயில் நிலையத்தோட பயணிகள் அலறடித்து ஓடினார்கள். மேலும் உடனடியாக திருவள்ளூர், பேரம்பாக்கம் ஆகிய தீயணைப்பு நிலையங்களுக்கு ரயில்வே போலீசார் உடனடியாக தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ரயில்வே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தாலும் தீ கொழுந்து விட்டு வெடிப்பதால் அங்கு அருகில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லலாம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கு அருகில் உள்ள பொதுமக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அவர்களை தொலைதூரத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். வியாபாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்க அதிகப்படியான காவலர்கள் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டனர். தகவல் அறிந்ததும் திருவான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் விரைந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். மேலும் சுற்றி உள்ள அந்த கிராமங்களைச் சேர்ந்த வெளியேற மக்களை நேரில் சென்று அவர்களுக்கு அறிவுறுத்தி தீயின் தாக்கம் அதிகமாக இருந்தால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறு அவர்கள் அறிவுறுத்தி அவரே நேரில் வீடுகளுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அவர்கள் ஒவ்வொருவராக வெளியே அனுப்பி வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களுக்கு காலை உணவுகளையும் அமைச்சர் நாசர் தற்போது வழங்கி கொண்டு வருகிறார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு சரக்கு பெட்டிகள் 4 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வருகிறது. அந்த இடத்தில் அமைச்சர் சாமு நாசர் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அருள் பிரேமதாஸ்.